ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதை கேட்க வந்துட்டிங்களா? வெல்கம் பேக் டு ஸ்டோரி டைம் வித் ஜூலி புள்ள. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரியோட வந்திருக்கேன். இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரி, பட் மாரல் வந்து நிறைய. நான் எனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே சொல்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து 1 minute ஸ்டோரின்னு நான் பார்த்த ஸ்டோரியில் வந்த ஸ்டோரி. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு மரம், ஒரு பெரிய மரம் இருந்துச்சான். அந்த மரத்தில் ஒரு ஓனா வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சான். அப்போது அந்த ஓனா வந்து இப்படியே பார்த்துட்டே இருக்குது. அப்போ நிறைய பேர்ட்ஸ் வந்து அங்கே இங்கே சுற்றிக்கிட்டே வந்து இந்த ட்ரீயில் வந்து உட்காருது. அப்போது இந்த ஓனா கேட்குது, நீங்கள் வந்து ஜாலியாக வந்து இந்த மரத்தில் உட்காருறீங்களே, எப்போயாச்சும் திடீர்னு மரம் உடஞ்சி போயிடுச்சுன்னா எந்த நம்பிக்கையில் உட்காருறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். உடனே அதுக்கு அந்த பேர்ட்ஸ் சொல்லிச்சுங்களாம், நாங்கள் வந்து அந்த மரத்தோட கிளைய மட்டும் நம்பி உட்காரல, எங்களோட ரெக்கையையும் நம்பி தான் உட்காரோம். அது உடஞ்சாலுமே எங்களால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சான். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு இதில் என்னென்னு பார்த்தோன்னா, தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ். இதில் வந்து நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃபெதர் வந்து நம்ம வளர்த்துக்கிட்ட ஸ்கில்ஸ், நம்ம மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை, நம்ம மேலே நம்ம வச்சுருக்கிற ஒரு அபரிமிதமான ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு ஹோப். இந்த கதையில் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில டைம் வந்து யாரையாச்சும் ஒருத்தரை ரொம்ப உயிராக நினச்சி வச்சுருப்போம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவங்கள விட்டு நம்ம பிரியக்கூடிய சூழ்நிலை வரும்போது, நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மளால் அதை தாங்கவே முடியாது. ஆனால் நம்ம அந்த டைமில் கூட என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த பேர்ட்ஸ் மாதிரி அந்த விங்ஸை நம்பணுமே தவிர நம்பக்கூடாது. அந்த ட்ரீ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அடைக்கலம் கொடுக்குற ஒரு இடம். அதே மாதிரி தான் நம்ம பேரண்ட்ஸோ சரி, நம்ம லைஃப் பார்ட்னரோ சரி, நம்ம ஃப்ரெண்டோ சரி, நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸோ சரி, யாராக இருந்தாலுமே சரி, அந்த மரம் மாதிரி தான். அவங்க நம்மளுக்கு கொஞ்ச நாள் அடைக்கலம் தான் தர முடியுமே தவிர வி ஹாவ் டு ஃப்ளை. அதாவது நம்மளோட சிறகுகள் விரித்து நம்ம தான் பறக்கணும். நம்ம வந்து அடைக்கலம் தேடிக்கலாம், அம்மா அப்பா கிட்ட தேடிக்கலாம், ஹஸ்பண்ட் கிட்ட தேடிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தேடிக்கலாம், அண்ணன் தம்பிக்கிட்ட தேடிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு தேவையான சுதந்திரம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். அதே மாதிரி இப்போ சில பொண்ணுங்க வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க. டிபெண்ட்னா அம்மா அப்பாவை விட்டால் வேறு யாருமே கிடையாது அப்படி இருப்பாங்க. இல்லாட்டி ஹஸ்பண்டை ரொம்ப டிபெண்ட்டாக இருப்பாங்க. இவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி டிபெண்ட்டாக எப்போயுமே இருக்காதீங்க. அன்பில் நீங்கள் கட்டமைச்சிக்கோங்க. அதாவது அன்புலனா இவங்க என்னை நம்பி இருக்காங்க, என் மேலே அன்பாக இருக்காங்க, ஸோ நான் அவங்க கூட அன்பாக இருப்பேன் அப்படின்ற அன்பில் கட்டமைச்சிக்கோங்க. ஆனால் எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் உங்களோட தன்னம்பிக்கையையும் உங்களோட ஃபெதரையும் எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பசங்க செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்க செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்காங்க. பொண்ணுங்க அவங்கள விட செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாகவே இருக்கிறாங்க. ஏன் வந்து மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் அதெல்லாம் சொல்லும்போது பெண்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் தராங்க அப்படின்னா, பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் சோர்வடைஞ்சிடறாங்க. அதனால தான் பெண்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஸ்டோரிஸ் வந்து அகெயின் தேவைப்படுது. ஸோ நான் இப்போயும் சொல்கிறேன், இன்றைக்கி கூட எதுவுமே முடிஞ்சு போகலை. இன்றைக்கி கூட எதுவுமே இதாகலை. உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களோட தன்னம்பிக்கையை நம்புங்க. உங்களால் எதுவுமே முடியாதுன்னு கிடையாது. இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ஒன்றுமே தெரியாது, சீரியஸாக அவங்க வந்து ஒரு 8th வரை தான் படிச்சிருப்பாங்க. நான் அவங்கள இங்கே கம்மியாக பேசலை, அவங்க யார் என்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்றுமே தெரியாது, பட் அவங்க வந்து தையல் படித்து வேறு லெவலில் தச்சு கொடுத்து 6 month அந்த தையல் படிக்க 3 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. தையல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தையல் படித்ததுக்கு ப்ளவுஸ் வாங்கி தச்சு இப்போ வேறு லெவலில் கடை வச்சு செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ பாருங்கள், நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற வர வீட்டை விட்டே நான் வெளியே போக மாட்டேன்னு அவங்க இருந்தவங்க இப்போ டெய்லரிங் ஷாப் வச்சு ஷீ இஸ் பீன் என்ன சொல்கிறது, அவங்க ஒரு ரோல் மாடலாக இப்போது எல்லாருக்குமே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால நம்மளுக்கு இப்போ எனக்கு ஏதோ ஸ்கில் இல்லை, இப்போ நானே இருக்கேன், எனக்கு என்னென்னமோ தெரியும் அப்படின்னு நான் பெருமைப்படுறத விட எனக்கு இதெல்லாம் தெரியலையே அப்படின்னு நினச்சி அந்த ஸ்கில்லெல்லாம் நான் கற்றுக்கிட்டா தான்
என்ன நான் வளர்த்துக்கிறதா அர்த்தம். எனக்கு இவ்வளோ தெரியுது, இதுக்கு மேலே நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன்னா அது வந்து தலைக்கணம். அது யாருக்குமே இருக்கக்கூடாது. ஸோ இப்பயும் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் தெரியலை, ஆனால் நீங்கள் அதை கற்றுக்க ரெடியாக இருந்தால் தயவு செஞ்சு போய் கற்றுக்க ஆரம்பிங்க. 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ 1 வருஷம் கூட எடுக்கட்டும், நீங்கள் அந்த ஸ்கில்லை கற்றுக்கோங்க. அடுத்து அந்த ஸ்கில் உங்களுக்கு தர வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து விட்டுறாதீங்க. உபயோகப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்துலேயோ ஏதோ ஒரு துயரத்துலேயோ ஏதோ ஒரு வெளியே சொல்ல முடியாத சோகத்தில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. யாராவது உங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்தியிருக்காங்க, இல்லை உங்களை வேண்டான்னு நினைக்கிறாங்க, இல்லை நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், கம் அவுட் ஃப்ரம் யுவர் சேட்னஸ், கம் அவுட் ஃப்ரம் யுவர் ஸ்ட்ரெஸ், கம் அவுட் ஃப்ரம் யுவர் டிப்ரெஷன். எல்லாத்துலேருந்தும் வெளியே வாங்க. ஏதாச்சும் ஒன்று வீட்டை விட்டு வெளியே போய் ஏதாச்சும் ஒன்று கற்றுட்டு வாங்க. அந்த கற்றுக்கிற விஷயம் உங்களை ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். ஹைட்டில் கொண்டு போகும், பீக்கில் கொண்டு போகும்லாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த லெவலுக்கும் நான் ரீச் பண்ணுவோம். வேற நம்மளோட ஃபினான்ஷியல் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவாது அந்த விஷயம் உங்களை வழி நடத்தும். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். கிட்ஸ், அடல்ட்ஸ், இதை பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இது பொருந்தும். ஸோ அந்த பறவை சொல்லிச்சுல, நான் வந்து இந்த மரத்தை மட்டும் நம்பலை, என்னோடய விங்ஸையும் நம்புகிறேன். மரம் என்றைக்கு வேணால் கீழே விழுகலாம், முறிஞ்சு விழுகலாம். அப்படி விழுகிறப்ப கூட நம்ம மேலே கான்ஃபிடெண்ட்டாக நம்மளுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம எதை பற்றியுமே லைஃப்பில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்பிக்கையோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதுவும் கடந்து போகும், எல்லாமே மாறும். அவ்வளோதான். ஸ்டே ஹாப்பி. Subscribe for more videos, subscribe for more stories, and தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லிவிட்டு நான் கிளம்பிக்கிறேன். பாய் பாய். நாளைக்கு ஒரு புது ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, signing off. It's me. Thank you.